ஆமென். அப்பா வீட்டில் இப்போ சந்தோஷம்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது இனம் புரியாத ஒரு சந்தோஷம். எத்தனை பேர் அதை உணர முடியும்? ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள், எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஆனால் தேவ சமூகம் என்பது ஆண்டவர் நம்மை மகிழ் வைக்கிற ஒரு இடம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய வீட்டில் வந்து நம்மளை மகிழ பண்ணுவாராம். ஆமென். எல்லாருக்கும் தெரியுது, அப்பா வீட்டில் எப்போதும் நல்லா சந்தோஷமாக பாட போகிறோம். எப்படி இளையகுமாரனை அப்பா பார்க்கும்போது ஓடி வந்து கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தார், அதே போல் கர்த்தர் இந்த சாயங்கால வேளையில் அவர் முத்தம் கொடுக்கறத பார்க்க போகிறோம். ஆமென். அப்படியே பிரசன்னத்தின் நிறைவில் நம்ம அனுபவிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து பாட போகிறோம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பம். ஓஹோ அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பம். நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் ஆடலும் பாடலும். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் ஆடலும் பாடலும். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரு. ஓ அல்லேலூயா. பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் ஆடலும் பாடலும். நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆவி என்னும் ஆடை தந்தா, அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தா. ஆவி என்னும் ஆடை தந்தா, அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தா. எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா. அல்லேலூயா. ஆனந்தமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும். நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் இயேசு நீங்க இருக்கையில் நாங்க
நாங்க சோர்ந்து போவ நல்ல விசுவாசம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஓ நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க நாங்க சோர்ந்து. இயேசு நீங்க நாங்க சோர்ந்து. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே சொல்லுங்க. நீங்க எல்லாமே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். நமக்கு முன்னாடி அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு காரியம் நமக்கு நிச்சயமா தெரியணும். எல்லாவற்றையும் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. நம்ம வந்திருக்கிறது நல்ல இடம். ஆமென். தேவ சமூகம். தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதுனால நம்மளால தைரியமா சொல்ல முடியும், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். இங்கிருந்து போகும்போது ஒரு நிச்சயத்தோடு போறோம். ஆண்டவர் என் வாழ்க்கையில எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார். ஆமென். அது சின்னதோ பெருசோ, நம்ம மூளைக்கு எட்டுதோ எட்டலையோ நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சமூகத்தில் சொல்றோம், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. மலை போல இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் மெழுகு போல கர்த்தர் உருக பண்ணுவார். ஆமென். அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர். மீகா 7வது அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படி இருக்கு. உன்னை அதிசயங்களை 7 மீகா 7வது மாதத்துல இந்த மாசம் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், அதிசயங்களை காண பண்ண போறேன். எத்தனை பேர் அதிசயத்தை பார்க்க போறீங்க? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரோட சொல்லுங்க, அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க நாங்க சோர்ந்து. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து. நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே சமாதான காரணர் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க நாங்க சோர்ந்து. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்தை எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். எல்லாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் விடுதலையோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அவரை பார்த்து கரங்களை உயர்த்தி சொல்ல போற, ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, உம் சித்தம்
ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனி அவரே இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன், இனி அவரே இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட, இதயமெல்லாம் இனிக்குது, இதயமெல்லாம் இனிக்குதையா, இதயமெல்லாம். ஓ எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனி அவரே இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன், இனி அவரே இயேசையா, உம்மைத்தான். இதய மணவாளன் அவர்தான். இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது, ஆனால் எதுவும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது. கடைசியா நீங்க சொல்வீங்க, அதுல என்ன பிரயோஜனம் இருந்து? ஒரு பிரயோஜனம் இல்லையே. இந்த உலகத்தில் அநேக என்டர்டைன்மெண்ட் இருக்கு, ஆனா கடைசியா பார்க்கும்போது அதுல ஒண்ணுமே இல்லையே. அதுல நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேனே. ஆனா தேவ சமூகத்தில் நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு அந்த நிமிஷத்துக்கும் ஒரு பலனை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது பலனா கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். நீங்க ஆண்டவரை துதிக்கும் போது, பாடும் போது, உயர்த்தும் போது அது உங்களுக்கு பலனாக மாறுகிறது. அது வெற்றியாக கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா, நீர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருடைய அன்பை நினைச்சு நம்ம பாட போறோம். ஆண்டவரே நீ நல்லவர், நீர்தான் ஐயா, எல்லாம் நீர்தான் ஐயா, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, என் நேசரே நன்றி, இம்மானுவே நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா. சொல்லுங்க, நல்லவர் நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, நல்லவர் எல்லாம். எனது ஆற்றல் நீர்தானே, எனது பலனும் நீர்தானே. சொல்லுங்க, எனது ஆற்றல் நீர்தானே, எனது பலனும் நீர்தான். என் கீதம் என் கீதம் என் பாடல் எல்லாமே நீர்தானே, என் கீதம் என் பாடல் எல்லாமே. என் நேசரே என் நேசரே நன்றி, இம்மானுவேல் இம்மானுவேல், இரட்சகரே இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா இயேசு ராஜா. நல்லவர் நீதானே,
சொல்லுங்க, நல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தர் பதில் தந்தீர். நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தர் பதில் வேதனையில் கதறினேன், வேதனையில் கதறினேன், விடுதலை காண செய்தீர். வேதனையில் கதறினேன், விடுதலை. என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, ரட்சகரே ரட்சகரே, இயேசு ராஜா இயேசு ராஜா. நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, நல்லவர். அல்லேலூயா. பாருங்க, நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தர் பதில் தந்தீர். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நெருக்கங்கள். ஆமென். 5வது மாசத்தில் நெருக்கம், 4வது மாசத்தில் நெருக்கம், 3வது மாசத்தில் இருந்த நெருக்கத்திலிருந்து நெருக்கம்னா முன்னும் பின்னும் அப்படி நெருக்கி எதுவுமே தப்பிக்க முடியாத ஒரு வழி. ஆனால் நெருக்கத்திலிருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தர் பதில் தந்தீர். எத்தனை தடவை ஆண்டவர் பதில் தந்தார்? ஹல்லேலூயா. பதில் மட்டும் தரலன்னா அந்த வேதனையிலே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ஆனால் கர்த்தர் நமக்கு பதில் தந்ததுனால தான் இந்த இடத்துல விசாலமாக கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. வேதனையில் கதறினேன், விடுதலை காண. எத்தனை தடவை வேதனையில் கதறினோம், ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் வேதனையிலே இருப்பான்னு சொல்லலை. ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் விடுதலை தந்து கொண்டே இருந்தார். ஆமென். இப்போ ஒருவேளை ஏதோ ஒரு வேதனை நீங்கள் இருக்கலாம், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு இன்று ஒரு விடுதலை கர்த்தர் தரப்போகிறார். எந்த வேதனை உங்களை அழுத்துகிறது, எந்த சூழ்நிலை உங்களை அழுத்துகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் இன்று உங்களுக்கு விடுதலை தரப்போம். எல்லாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் இப்படி கரங்களை உயர்த்தி ரீபின் அபிஷேகம் மற்ற எல்லாம் நல்ல வாயில திறந்து நல்ல ஆண்டவருக்குள்ள நம்ம கலிகூற போறோம். எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்குள்ள, ஆவியானவருடைய பலத்துக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். ஒருவேளை ஏதோ ஒரு வேதனை உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம், ஏதோ துயரம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு அவமானம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம், ஏதோ பிரச்சனை உங்களை அப்படி மூழ்கி கொண்டிருக்கலாம். எந்த காரியம் உங்களை பலவீனப்படுத்துகிறது, இப்பொழுது அந்த பலவீனப்படுத்துகிற காரியத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வல்லமையை கர்த்தர் அதில் அனுப்புகிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். எல்லா சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். ஓ, இந்த போராட்டத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். இந்த அவமானத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். ஓ ஷகதனகதனகதலபா, எல்லா சூழ்நிலை மாற்றுகிறவரே, எல்லா நிலைமைகளை மாற்றுகிறவர், எல்லா நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர். ஒருவேளை இந்த இரவு நேரத்தில் ஏதோ ஒரு நெருக்கத்தின் மத்தியில் நீ கடந்து வந்திருக்கலாம். யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு நெருக்கமா இருக்கலாம். கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் உங்களை விசாலத்துக்குள் கர்த்தர் கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி ஆண்டவர் செங்கடலை பிளந்தார், அதே போல உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா செங்கடலையும் கர்த்தர் பிளப்பார். எல்லா பார்வோனின் சேனைகளை கர்த்தர் மூழ்கடிப்பார். உங்களை பின்தொடர்கிற பார்வோன்களை கர்த்தர் மூழ்கடிப்பார். ஒருவேளை கனவுல பின்தொடரலாம், ஒரு பயம் காட்டிக்கிட்டே இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம். இந்த நினைவு என்னை விட்டு போகவே மாட்டேங்க நீங்க சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இரவு நேரத்தில் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைக்க விரும்புகிறார். எல்லா த்ரெட்டனிங் ஸ்பிரிட், எல்லா மிரட்டுகிற ஆவிகள், உங்களை மிரட்டுகிற ஆவிகளை கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். உங்க வளர்ச்சிக்கு விரோதமாக, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் முறை காரியங்களை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகளை கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். நீர் எனக்காக கிரியை செய்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக கிரியை செய்கிறீர், எனக்காக வெற்றி கொடி ஏந்துகிறீர் அப்பா. ஆண்டவரே நீர் எனக்காக பெரிய காரியங்களை செய்கிறீர். ஆண்டவரே சத்துருவை மூழ்கடிக்கிறீர். ஆண்டவரே எங்களை மனம் மடிவாக்குகிற ஆவிகளை கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் எல்லா ஆவிகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். மனம் மடிவாக்குகிற எல்லா ஸ்பிரிட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனம் மடிவாக்குகிற ஆவிகளை கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது அழித்து நிர்மூலமாக்குகிறார். ஆண்டவரை உயர்த்துவோம், கரங்களை உயர்த்தி ஆண்டவர் உயர்த்துவோம். ஆண்டவரே உம்மை உயர்த்தி உயர்த்தி
ஆண்டவர் உயர்த்த உயர்த்த இதயம் மகிழணும். இந்த உலகத்தில் உயர்த்தப்படக்கூடிய ஒருவர் அவர் மட்டும்தான். உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அவர் நமக்காக வெளியரங்கமான கோலமாகி சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவர் மட்டும்தான் பாத்திரர். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சொல்லுங்க, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தும் போது உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து எதை நினைத்தும் நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். யெகோவா தெய்வம், யெகோவா தெய்வம் எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா தெய்வம். ஆண்டவர் சமூகத்தில் கடைசியா நம்ம அர்ப்பணிச்சு நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்கப்பா. இந்த வாரத்தில் அநேக தேவைகள் இருக்கலாம், அநேக ரிப்போர்ட்ஸ் வர வேண்டியது இருக்கலாம், அநேக சைன் நீங்க பண்ண வேண்டிய இருக்கலாம், அநேக காரியங்களை நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஆனா அதற்கு ஒரே ஒரு மூல ஆதாரம் யெகோவா ஈரே. அவர் தான் மூல ஆதாரமா நம்ம வாழ்க்கையில் இருக்கார். நமக்கு என்ன சோர்ஸ்? நமக்கு ஒரு சோர்ஸும் கிடையாது. உங்க பிள்ளைகளுக்கு என்ன சோர்ஸ்? ஒரு சோர்ஸ் இல்லை. எனக்கு என்ன சோர்ஸ்? ஒரு சோர்ஸ். அவர் தான் நமக்கு எல்லாம் மூல ஆதாரமாக, அவர் தான் யெகோவா ஈரேவாக இருக்கிறார். கரங்களை உயர்த்த முடிஞ்சோம், கரங்களை எல்லாம் உயர்த்தி கடைசியா சொல்லுங்க, எதை நினைத்தும் நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். யெகோவா தெய்வம் எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா தெய்வம் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்துக்கிடுவார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம் தருவா. ஒருவேளை இப்ப நான் சொல்றேன், யாராவது வியாதியில இருந்தீங்கன்னா கலங்கி போய் வந்திருக்கலாம், கலக்கத்தோடு கூட இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். இந்த வியாதி எப்படி இருக்குன்னு தெரியலையே, இந்த ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு தெரியலையே, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையே, கலங்கி போய் வந்திருக்கீங்களா? உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி, யெகோவா ரஃபா நல்ல வைத்தியராக கர்த்தர் நமக்கு இருக்கிறார். சுகம் தரும் தெய்வம். இந்த ஒரு சான்ஸை மட்டும் பாடி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்க போறோம். உங்க இருதயத்தை ஊற்றி இந்த பாட்டை நான் பாட ஆசைப்படுறேன். அவர் தான் நமக்கு சுகம் தருகிற தெய்வம். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம் தருவா. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம் தருவா. பூரண
சுகம் தருவார். எதை நினைத்தும் நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். யெகோவா தெய்வம் எல்லாம் பார்த்துக்கொள்வார். யெகோவா தெய்வம் எல்லாம் பார்த்துக்கொள்வார். யெகோவா தெய்வம். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, விசுவாசம் உண்டு. கர்த்தர் கைவிடவே மாட்டார். எல்லாம் வாயத்திலும் சொல்லுங்க, இயேசு என்னை கைவிடவே மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராகவே இருக்கிறார். இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் மாறாதவர், இனியும் மாறவே மாட்டார். என்னை தப்புவித்தார், என்னை தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, ஆண்டவர் என்னை தப்புவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவர் என்னை தப்புவிக்கிறவர், கர்த்தர் என்னை விடுவிக்கிறவர். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நிர்மயப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.